ஹாய், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த கிளாஸில் ஹாஃப் லோடட் ஸ்டிச்சோட டைப் 1 பற்றி பார்க்க போகிறோம். இதில் டைப் 1, டைப் 2 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டைப் 1 பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நான் நார்மலாக இந்த கொம்பு டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைஞ்சிக்கிட்டேன். இது மோஸ்ட்லி இந்த கொம்பு டிசைன் அதேமாரி இதுக்குள்ளதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழேந்து இழுத்து மேலே குத்தி இழுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணுவோம், கீழே டைட்டாக இழுத்து கீழே ஒரு லாக் பண்ணுவோம்ல, ஆனால் இதில் அப்படி பண்ண மாட்டோம். ஓகேவா, கொஞ்சம் லூஸாகவே விட்டு கீழே திரும்பி குத்தி திரும்பி மேலே இழுத்து லைட்டாக லூஸாகவே நீங்கள் பண்ணும்போது கீழே இழுபடாமல் மேலே அந்த சென்டர்லேயே அது கொஞ்சம் லாக் மாரி ஆகும். அதுதான் இந்த ஸ்டிச்சோட மெத்தடு. இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். மேலே குத்திட்டு அப்படியே லைட்டாக, ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. எப்படின்னா கீழேந்து நம்ம குத்தி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுற மாதிரி எடுத்துட்டு லைட்டாக லூஸாக எடுத்து கீழே லாக் போடுவோம்ல, அந்த லாக்கு போடக்கூடாது. போடாமல் திரும்பி கீழேருந்து குத்தி இழுத்து இப்படி போட்டுக்கிட்டே அடுத்தடுத்து ஸ்டிச் வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு அந்த லாக் ஆகி அந்த கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டும். ஓகேவா, இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத மட்டும் கவனிங்க. இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது நான் எப்படி போகிறேன்னு பார்க்குறீங்களா, அது இழுபடாமல் நீங்கள் இழுபடாமல் இதுக்கு லைட்டாக லூஸாக நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வரீங்கள்ல. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், கீழே இதுக்கு லாக் போடணுமா அப்படின்ட்டு. இதுக்கு லாக்லாம் போடக்கூடாது. நான் பண்ணுறது நல்லா பாருங்கள். அது போட அது என்ன ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் அது லாக் ஆகிக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த எஸ் டிசைனில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறம் கொம்பு டிசைன் இருக்குல்ல, கொம்பு டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மலாக நிறைய டிசைன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா, எந்த அளவுக்கு உங்களால் நெருக்கமாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக போட்டுக்கோங்க. இந்த கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்கன்னு அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா, இது பார்த்தீங்களா எவ்வளோ எம்போஸ்டாக தெரியுது அப்படின்ட்டு. இப்படி தான் போடணும். ஓகேவா, இதை நான் இப்போ இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம இது ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஓகேவா, இந்த மெத்தட் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேனே, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நார்மலாக த்ரெட்டை எடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி எப்படி போடுவோம், இப்படி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம். மேலேருந்து இழுத்து கீழே அதை லாக் ஸ்டிச்சு கொடுத்துட்டு
நம்ம வந்து பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி நமக்கு பார்வைக்கு தெரியும்? ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். ஓகேவா? பாருங்கள், இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இப்போ நமக்கு இது ஃப்ளாட்டாக தெரியுது. இதுவே ஹாஃப் லோடட் ஸ்டிச்சோட டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம த்ரெட்டை எடுத்து மேலே குத்தி சும்மா சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டு கீழே இழுத்து லைட்டாக தானே பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், சென்டரில் ஒரு லாக் விழுது பாருங்க, அதுதான். இப்போ குத்தி இப்போ எடுக்கிறத பார்க்குறீங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு சென்டரில் அந்த லாக் விழுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஹாஃப் லோடட் ஸ்டிச்சு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க தாராளமாக. நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே, ஆனால் நம்ம அது என்ன பண்ணுவோம், கீழே ரொம்ப இதாக இழுத்து லாக் போடுவோம். ஆனால் இதில் லாக் போடாமல் நான் அடுத்தடுத்து போடுறேன் பார்த்தீங்களா? இதேமாரி போட்டுகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் ஒரு நாட் மாரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கணும் அது. இப்போ நம்ம இது போட்டாச்சு. இப்போ தெரியுதா? இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது. இதில் வந்து நான் வேணாலும் இன்னொரு வாட்டினாலும் புரியணுங்கிறதுக்காக நான் வேணால் போட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மேலே குத்துறேன்னா குத்தி லைட்டாக இழுக்கும் போது என்ன ஆகுது, கீழே அந்த லூப் மாரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. அது நான் அடுத்த ஸ்டிச் போகும்போது அது என்ன ஆகுது, அது சென்டரில் வந்துடுது. பாருங்கள், நான் போடும்போது அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்டரில் வந்துடுதா. இது இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹாஃப் லோடு ஸ்டிச்சோட டைப் 1 எப்படி பார்த்தோம்? இது எம்போஸ்டாக இருக்கா? இது ஒரு டைப் இருக்குது, இன்னொரு டைப்பும் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?